பொதுவாக நம்ம உடல்ல மூட்டுக்கல்ல வலி இருந்தாலே சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதை வாதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ வாதம் அதிகரிக்கும் பொழுது சந்துக்களில், அதாவது மூட்டுக்களில் வலி அதிகமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம உடல்ல கால்சியம் டிஃபிஷியன்சி ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கிறவங்க சொல்லணும் வலி அப்படின்னு சொன்னாலே அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு வலி இருக்கும். கரெக்டா பேக்ல இருந்து முதுகு பகுதியிலிருந்து அப்படியே பேக் சைட்ல நமக்கு தொடைப்பகுதி வரைக்கும் நீ ஜாயிண்ட் காஃப் மசில்ஸ் கீழே நமக்கு குதிகால் வரைக்குமே அந்த அளவுக்கு வலி இருக்கும். 40 வயதை கடந்துட்டாவே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம உடல்ல கால்சியம், விட்டமின் டி இது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்களும் பெண்களும் இது ரொம்ப கவனமாக இருக்கிறது முக்கியம். உணவுல இந்த காய்கறிகளை எளிமையாக நம்ம உட்கொண்டாலே நமக்கு பாதி வாத பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்ற சில காய்கறிகள் இருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். முக்கியமாக கால்சியம் அதிகமா இருக்கணும், மூட்டுக்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி இதுதான் பெரும்பாலும் இன்னைக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப வலியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மூட்டுக்கல்ல வலி இருக்குங்க, இதை எப்படி சரி செய்யலாம்? பொதுவாக நம்ம உடல்ல மூட்டுக்கல்ல வலி இருந்தாலே சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதை வாதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ வாதம் அதிகரிக்கும் பொழுது சந்துக்களில், அதாவது மூட்டுக்களில் வலி அதிகமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம உடல்ல கால்சியம் டிஃபிஷியன்சி ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால்சியம் குறைபாடு இருந்தாலோ நமக்கு என்ன ஆகும்? கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா மூட்டுக்கல்ல எலும்புகள் தேய்மானம் ஏற்படுது. அதுக்கப்புறம் லிகமெண்ட்ஸ், அதாவது 2க்கும் மேற்பட்ட இல்ல 2 எலும்புகள் சேர்ந்து உருவாகக்கூடியதான் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜாயின்ட்ஸை ஒரு பேண்ட் மாதிரி கட்டி வைக்கிறதுக்கு தான் நமக்கு லிகமெண்ட்ஸ் இருக்கு. இந்த லிகமெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது தான் நமக்கு மூட்டுக்கல்லையும் வலி ஏற்படுது. இதுல இன்ஃப்ளமேஷனோ இல்ல இன்ஃபெக்ஷன் நமக்கு ஏதாவது அடிபடும் போது இந்த லிகமெண்ட்ஸ்ல ப்ராப்ளம் வருதுன்னா மூட்டுக்கல்ல அதிகமான வலி இருக்கு. ஆரம்பத்திலேயே முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான மூட்டு வலி இருக்கு. கால் மூட்டுக்கல்ல வலி இருக்கு. முக்கியமாக இடுப்பு பகுதியில வலி இருக்கு. ஸோ இந்த லம்பார் ரீஜியன்ல அதிகமான பெயின் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்க் பல்ஜா இருக்கு. ஸோ இதனால நர்வ் கம்ப்ரெஷன், சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஸ் ஆகுது. அப்போ இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் நமக்கு அதிகமான நரம்புகளின் வலி ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இது சயாட்டிக் பெயின். இந்த சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கிறவங்க சொல்லணும் வலி அப்படின்னு சொன்னாலே அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு வலி இருக்கும். கரெக்டா பேக்ல இருந்து முதுகு பகுதியிலிருந்து அப்படியே பேக் சைட்ல நமக்கு தொடைப்பகுதி வரைக்கும் நீ ஜாயிண்ட் காஃப் மசில்ஸ் கீழே நமக்கு குதிகால் வரைக்குமே அந்த அளவுக்கு வலி இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு இடுப்பு பகுதியில எலும்புகள் பாதிப்பு ஏற்படுறதுனாலயோ டிஸ்க் பல்ஜி ஆகிறதுனாலயோ வரக்கூடியதுதான். பொதுவாக இந்த சயாட்டிக் நர்வ் தான் நம்ம உடல்லையே நீளமான நரம்புன்னு சொல்றோம். அதாவது சித்த மருத்துவத்தில் இது பேராசன நரம்பு தாபிதம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் நடக்கவே முடியாத மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு நேச்சுரலாகவே பார்த்தோம்னா கால் பாதங்கள்ல குதிகால் வலி இருந்துகிட்டே இருக்கும். இது இந்த கால்கேனியஸ் போன்ல ப்ராப்ளம், ஸ்பர் இருக்க கண்டிஷன் இருந்தாலோ, கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலோ, அதிகமான ஒபிசிட்டி இருந்தாலோ, பிளான்டார் ஃபேசிட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கால் பாதங்கள்லையும் நமக்கு என்னன்னா லிகமெண்ட்ஸ்ல பாதிப்பு ஏற்பட்டு வரக்கூடியது தான். இந்த எலும்புகளை நம்ம எப்படி வலிமையாக வைக்கிறது? இல்ல நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணுமா? இந்த சர்ஜரி தேவையா? இல்ல இளம் வயதிலேயே இந்த உணவுகள் நமக்கு இப்போ ஒரு 40 வயதை கடந்துருச்சா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ 40 வயதை கடந்துட்டாவே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம உடல்ல கால்சியம், விட்டமின் டி இது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்களும் பெண்களும் இது ரொம்ப கவனமாக இருக்கிறது முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது எலும்புகளை வலிமை சேர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா மூட்டு வலிகளை சரி செய்யவும் வாதத்தை சமநிலைப்படுத்தவும் சில வகையான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம். இதுல உணவுல இந்த காய்கறிகளை எளிமையாக நம்ம உட்கொண்டாலே நமக்கு பாதி வாத பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்ற சில காய்கறிகள் இருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். முக்கியமாக கால்சியம் அதிகமா இருக்கணும், மூட்டுக்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சுண்டைக்காய். சுண்டைக்காயில அதிக அளவு சுண்ணாம்பு சத்து இருக்கு, கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த
சுண்டைக்காய் பார்த்தாலே நம்ம என்ன பண்ணணும்னு அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இது சாம்பார்லேயோ இல்லை நம்ம பருப்பு சேர்த்து நம்ம வந்து கூட்டு மாதிரியோ இல்லை சுண்டை வற்றல், உப்பு இல்லாத சுண்டை வற்றலை நம்ம அடிக்கடி பயன்படுத்தலாம். இல்லை உப்பு இல்லாத சுண்டை வற்றலை பொடி மாதிரி செய்து அங்காய பொடியாக நம்ம பயன்படுத்தலாம். தினமுமே உங்களுக்கு சுண்டைக்காய் கிடைக்குதுன்னா ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம்னா, இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சுண்டைக்காயை நசுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு சுண்டைக்காய் அதில் போட்டு லேசாக வதக்கிடணும். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மிளகு பொடி, லேசான உப்பு தூவிட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தினமுமே இதை சாப்பிடலாம். இது யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்னா, முக்கியமாக மூட்டுக்களில் வலி இருக்கக்கூடியவங்க, ஸோ அதிகமான எலும்பு தேய்மானம் இருக்குது, ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி, வயிறு பகுதியில் புண் அதாவது அல்சர், ஸ்டொமக் அல்சர் இருக்குது, அதிகமான ஹேர் ஃபால் ஆகுது, ரத்த சோகை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க, முக்கியமாக சுகர், நம்ம உடலில் சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் சுண்டைக்காய் மட்டுமே நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல பலன் கொடுக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை இது வந்து கரைத்து வெளியேற்றுது. அதுக்கப்புறம் முக்கியமான சில மூலிகைகளை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குணமாகுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கு, இந்த சுக்கை பயன்படுத்தி நம்ம வந்து வலிகளை குறைக்க முடியும். ஸோ பெஸ்ட்டு நமக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது, இஞ்சியில் இருக்குது. ஸோ இஞ்சி வந்து உலர்த்தி நம்ம பதப்படுத்தி சாப்பிடக்கூடியது தான் சுக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுக்கு மேல் தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதற்கு வந்து மஞ்சள், சுக்குக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் பொடியை கலந்து கவசம் மாதிரி செஞ்சு வெயில நல்லா உலர்த்திடணும். ஸோ அப்போ உள்ள சுக்கு இருக்கும், மேலே வந்து நமக்கு மஞ்சள் சேர்த்து நம்ம காய வச்சுருப்போம். இதை லேசாக நம்ம என்ன பண்ணணும்னா நெருப்பில் வாட்டணும். ஸோ விறகு அடுப்பில் நம்ம நெருப்பில் காட்டிட்டு அந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் கருமை நிறம் வரணும். ஸோ மஞ்சள் கருமை நிறம் வர வரைக்கும் அதை லேசாக நெருப்பில் காட்டி காட்டி எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த சுக்கு மஞ்சள் இது ரெண்டுமே அப்படியே நம்ம வந்து பவுடர் செஞ்சுக்கணும். அதில் இருக்க கருகிய மஞ்சளை நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம். இதனுடைய அந்த சுக்கையும் நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இதனோட லவங்கப்பட்டை லேசாக வறுத்து பொடி பண்ணிக்கணும். இப்போ சுக்கு மஞ்சள் பொடி செய்தது 100 கிராம் இருக்குன்னா லவங்கப்பட்டை பொடி 20 கிராம் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஓமம் 20 கிராம், கருஞ்சீரகம் 20 கிராம். ஸோ இந்த கலவையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எவ்வளவு நாள் நமக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, தலைவலி இருக்குது, செர்விக்கல் அண்ட் லம்பார் ஸ்பாண்டலோசிஸ், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது வந்து பெஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, தேனில் கலந்து பயன்படுத்தணும். ஒரு 3-4 கிராம் அளவு எடுத்து தேனில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம என்ன பண்ணணும்னா உணவு எடுத்ததற்கு பிறகு நம்ம பயன்படுத்தணும். உணவு எடுத்த பிறகு நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள், எலும்புகள் வலிமைப்படும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ரொம்ப நாளாக எனக்கு வந்து தலைவலி பிரச்சனை இருக்குங்க, இது சரியாகவே இல்லை, அடிக்கடி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஆகுது, இன்டைஜஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி வலிகள், மூட்டு வலிகள், குதிகால் வலியெல்லாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இதை ஃபாலோ பண்ணும்பொழுதே நம்மளுக்கு நல்லாவே ஒரு மாற்றம் தெரியும். ஸோ நம்ம வந்து அப்பப்போ வலி இருக்கும்போது பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதனாலேயும் பக்க விளைவுகள் வரும். ஸோ பக்க விளைவுகள் இல்லாமல் இதனால் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமாக மூட்டுக்களில் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக சித்த மருத்துவத்தில் ஸ்பெஷலாக இது தானே. ஸோ எக்ஸ்டர்னல் தெரப்பீஸும் இருக்குது. ஸோ புற சிகிச்சைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புற சிகிச்சைகளில் வந்து பார்த்தோம்னா நம்ம சில மூலிகைகள், இதில் வந்து பார்த்தோம்னா மூசாம்பரப்பற்று அப்படின்ற ஒரு பொடி இருக்கும், பவுடர். இந்த பவுடரை முட்டை வெண்கருவில் கலந்து நம்ம மூட்டுக்களை வலி இருக்கும்போது போட்டுக்கலாம். ஸோ இந்த மூசாம்பரப்பற்று வாங்கிட்டு வந்து தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து இதில் கொஞ்சம் முட்டை வெண்கரு இல்லை அப்படின்னா நமக்கு இந்த தக்காளியோட சாறு கொஞ்சம் வெந்நீர் விட்டு கலந்து மூட்டுக்களில் பற்று போடணும். பற்று போடும்பொழுது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இரவு நேரத்தில் பத்து போட்டுட்டே கூட தூங்கிடலாம். இல்லை காலை நேரத்தில் நம்ம மூட்டுக்களில் நல்லா பத்து போட்டுட்டு வெந்நீர் வச்சு ஒருத்தரம் கொடுக்கலாம். இல்லைன்னா அரிசி வடித்த கஞ்சி தண்ணீர்
இருக்கு இல்லையா, அது வந்து சூடாக இருக்கும் பொழுதே நம்ம பற்று போடலாம். ஸோ ரொம்ப வலி இருக்கக்கூடிய சமயங்களில் வெற்றிலை பற்று நம்ம பயன்படுத்தலாம். இது எப்படின்னா, வெற்றிலை மேலே நம்ம வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ தடவி நெருப்பில் வாட்டி மூட்டுக்கள் மேலே வலி இருக்கக்கூடிய இடத்துல ஒட்டி ஒட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கும் பொழுது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே நமக்கு மூட்டுக்களில் வலி இருந்ததுன்னா உணவு முறைகளில் கால்சியம் புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள், அதுவும் ஹோல் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, முழு தானியங்கள். ஸோ முழு தானியங்களை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது எப்போவுமே நம்ம வந்து பாலிஷ் பண்ண ரைஸ், பாலிஷ் பண்ண தால்ஸ் இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அதில் நம்ம வந்து பாலிஷ் செய்யப்படாத தானிய வகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு இதனால் வந்து பார்த்தோம்னா இந்த புற சிகிச்சைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது வாதம் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது. ஸோ இந்த பதிவில் மூட்டு வலிகள் இருந்தால், ஜென்ரலாக நமக்கு உடல் வலிகள் இருந்தால் என்னென்ன ஹோம் ரெமெடி சித்த மருந்துகள் இருக்குன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.